توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் பலாயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் தங்களுடைய கல்வி பயணத்தில் ஒரு முக்கியமான நாளில் பரீட்சைகளுக்காக வேண்டி தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். பரீட்சைகள் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள், எழுத இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான பிரயோஜனம் உள்ள பர்பஸ்ஃபுல் நிறைந்த ஒரு பரீட்சையாக இந்த பரீட்சையை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அவர்களும் நாடும் அவருடைய பெற்றோர்களும் அவர்களை உருவாக்கிய பாடசாலைகளும் எதை நாடி எந்த நோக்கத்துக்காக வேண்டி அவர்கள் உருவாக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அந்த நாட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நாட்டுக்கும் பிரயோஜனம் உள்ள பிரஜைகளாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று முதல் கண் அல்லாஹுவை பிரார்த்தித்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான ஒரு பரீட்சையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய உலகத்தில் கல்வி என்பது ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. யாரை எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் படிக்க வேண்டும், ஏதோ ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும், ஒரு ப்ரொஃபஷனல் கரியருக்குரியவனாக என்னை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு குழந்தையும் கனவு காணுகிறது, ஒவ்வொரு பெற்றோரும் கனவு காண்கிறார்கள். அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டி முயற்சிகள் செய்கிறார்கள். இஸ்லாம் கல்வி தேடுவதை பற்றி, ஒரு அறிந்தவனாக இருப்பதை பற்றி எந்த அளவுக்கு உயர்த்தி எந்த அளவுக்கு அதை சிலாகித்து பேசி இருக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு பேச வேண்டிய தேவை இருக்க மாட்டாது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம். ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய அறிவை, என்னுடைய நாலேஜ், என்னுடைய அறிவை நீ கூட்டிக் கொண்டே இருப்பாயாக. அல்லாஹ்விடத்தில் நபிமார்கள் கேட்ட துஆ, சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்படியாக சொன்னார்கள், கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அன்ஃபஅனா பிமா அல்லம்தனா வஅல்லிம்னா மா யன்ஃபஅனா வஸித்னா இல்மா. யா அல்லாஹ் எங்களுடைய இல்மை அதிகரிப்பாயாக, எங்களுடைய இல்மை கூட்டுவாயாக என்று சொல்லி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ கேட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை படித்துக் கொள்ள வேண்டும், பிரயோசனமான ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், பிரயோசனமான ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், பிரயோசனமான ஒன்றை இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் மௌத்தாகி போனாலும் கூட நல்லதை கற்றுக் கொடுத்திருந்தால் அதனுடைய தாக்கம் இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய கபருக்கும் நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். இதா மாத்த இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால்
அவனுடைய அமல்கள் அனைத்தும் மூடப்பட்டுவிடும், துண்டிக்கப்பட்டுவிடும். அதற்கு பிறகு தொழ முடியாது, அதற்கு பிறகு நோம்பு நோக்க முடியாது, அதற்கு பிறகு எந்த ஒரு நல்லமலும் செய்ய முடியாது. ஆனாலும் செய்துவிட்டு போன நல்ல 3 அமல்களுடைய நன்மைகள் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுல ஒன்றுதான் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனமான ஒரு கல்வி. ஒருவருக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம், ஒருவருக்கு நாங்கள் படித்துக் கொடுத்தோம். அந்த கல்வியை மையமாக வைத்து அந்த கல்வியை மையமாக வைத்து அவர் உலகத்தில் நல்லது செய்கிறார், நல்லவனாக வாழுகிறார், நல்ல ஒரு தகப்பனாக மாறிவிட்டார், நல்ல ஒரு பிரஜையாக மாறிவிட்டார். ஏதோ 4 விடயம் நல்லது அவரை கொண்டு நடக்குது என்று சொன்னால் அந்த கல்வி சொல்லிக் கொடுத்தவன், அவனுக்கு வழிகாட்டியவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பெரும் கூலி இருக்கிறது என்ற கருத்தெல்லாம் ஹதீசுகளில் நிறைந்து காணப்படுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதுல எங்க அனைவருக்கும் தெளிவிருக்கிறது. நாம் அனைவரும் கல்விமான்களாக, அறிவாளிகளாக படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாசிப்பு என்பது ஒரு பழக்கம் அல்ல, அது வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. இப்படியான பல புத்திமதிகள் எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த சடவாத, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் உலகத்தில் கல்விக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம் தவறாகிவிட்டது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். கல்வி தேட வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும், அறிவுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும், அறிவுக்காக வேண்டி முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் மாஷா அல்லாஹ் அதன் பால் நாங்கள் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. நாங்கள் எதை செய்தாலும் கூட ஒரு கேள்வி கேட்டுத்தான் செய்வோம். ஏன் செய்ய வேண்டும்? இதனை நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்யக்கூடாது. ஏன், எதற்காக வேண்டி, ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும், படித்துக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசானும், ஒவ்வொரு நிறுவனமும் யோசிக்கட்டும், ஏன் நாங்கள் இதை செய்கின்றோம்? என்னுடைய நோக்கம் என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பர்பஸ், எஜுகேஷனுடைய பர்பஸ் என்ன? நான் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த, சொல்லித்தந்த அடிப்படைகள் என்ன? 3 முக்கியமான பிரதானமான விடயங்களை கருத்தில் கொள்ளுங்கள். கல்வியினுடைய அடிப்படையான நோக்கம் இன்ஃபர்மேஷன் அல்ல. இன்றைக்கு உலகம் கல்விக்கு கொடுத்த அறிமுகம் என்ன தெரியுமா? இன்ஃபர்மேஷன். அறிவு என்று சொன்னால் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். வெரி knowledgeable person, இவர் நல்ல ஒரு அறிவாளி, இவருக்கு நல்ல எல்லாம் தெரியும். இஸ்லாம் அப்படிப்பட்டவர்களை விரும்பவில்லை. இஸ்லாத்தினுடைய நோக்கம், இஸ்லாம் கல்விக்கு கொடுத்த அடிப்படை என்ன தெரியுமா? இன்ஃபர்மேஷன் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன். கல்வியினூடாக சமூகம் மாற வேண்டும், நாங்கள் மாற்றம் அடைய வேண்டும். எங்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், எங்களுடைய டெய்லி லைஃப்ல இந்த கல்வி எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துகிறது. இன்றைக்கு ஜும்மாவுக்கு வந்தோம். பொய் பேசுவது ஹராம், பொய் பேசக்கூடாது என்ற ஒரு நாலேஜ் எனக்கு கிடைச்சிட்டுது. இந்த நாலேஜை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே போறேன். இந்த லைஃப்ல பொய் இல்லாமல் போக இல்லை. இந்த லைஃப்ல பொய் இல்லாமல் போக இல்லை. எனக்கு தெரியும், என் உம்மா பாப்பா, என் பெற்றோர்கள், என் பேரண்ட்ஸை நான் தலைக்கு மேல வச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தத்தில்தான் இருக்கிறது. சுவர்க்கம் தாயினுடைய பாதத்தின் கீழே தான் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு நாலேஜ். ஆனா கொஞ்சம் கேட்டு பாருங்க, எங்களுக்கும் எங்க பேரண்ட்ஸுக்கு இடையில் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? இந்த ஹதீஸை சொல்லிக்கொண்டே வாப்ப உமாவை கொண்டு போய் எல்டர்ஸ் ஹோம்ல போட்டா எப்படி இருக்கும்? இந்த ஹதீஸை படிச்சுக்கொண்டே வாப்ப உமாவை ஒதுக்கி வச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனா டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது. குர்ஆனுடைய நோக்கம் எனக்கும் உங்களுக்கும் அறிவு சொல்லித் தருவதல்ல. குர்ஆனுடைய நோக்கம் அந்த அறிவை வாழ்க்கையில் கொண்டு வருவது. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு இது ஒரு நேரு வழி, இதன்படி வாழ வேண்டும். ஃபகான ஹுலுகுல் குர்ஆன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ், வாழ்க்கையினுடைய அடிப்படை அது குர்ஆனுடைய வாழ்க்கையாக இருந்தது, குர்ஆனுடைய நாலேஜ் அல்ல. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எதை படித்தாலும் நாங்கள் யோசிக்க வேண்டும்,
இதனால் என்னுடைய வாழ்க்கையில வந்த மாற்றங்கள் என்ன? இன்றைக்கு ஒரு ஜும்மா நாங்கள் கேட்டோம், நாட்டுப்பற்று. நாங்கள் வாழக்கூடிய ஊருக்கு விசுவாசம் உள்ளவனாக வாழ வேண்டும், ஊரை மதிக்க வேண்டும், இந்த ஊரை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ஊருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் படித்தோம். ஆனா வாழ்க்கையில மாற்றங்கள் வர இல்லை. வாழ்க்கையில் அதன்படி நடப்பதற்கு, எடுத்து நடப்பதற்கு எந்த ஒரு உணர்வு பிறக்க இல்லை. நாலேஜ் கூடிவிட்டது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எஜுகேஷனுடைய பர்பஸ் நாலேஜ் அல்ல, இன்ஃபர்மேஷன் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜும்மா என்ன மாற்ற வேண்டும், ஒரு பயான் என்ன மாற்ற வேண்டும், ஒரு நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. என்ன ஹதீஸ்? பஜாருக்கு போய் பஜார்ல போற நேரத்தில் யாராவது ஒருத்தர் நாலாவது கலிமா என்று நாங்கள் சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து. இந்த ஹதீஸை நாங்க நாலாவது கலிமாண்டு எங்களுடைய பரிபாஷையில சொல்லுவோம். அவர் போற வழியில இந்த ஹதீஸ, இந்த கலிமாவை சொன்னால் அவருக்கு இத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாஹித்து சொன்னார்கள். திடீரென்று பார்த்தா அந்த சபையில இருந்த 2 சஹாபாக்களை காணோம். அவங்க எழுதி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் போய் திரும்பி வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க போனீங்க, என்ன செய்தி, போனீங்க வந்தீங்க, என்ன விஷயம் என்று சொல்லி. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல, யா ரசூலல்லாஹ், அந்த ஹதீஸை வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி பஜாருக்கு போயிட்டு வந்தோம். எதை படித்தோமோ அது வாழ்க்கையில வெளியாக வேண்டும். அது அட்வான்ஸ் லெவல் செஞ்சாலும் சரி, அது ஓ லெவல் செஞ்சாலும் சரி, அது பிஎச்டி படித்தாலும் சரி, அது டிகிரி எடுத்தாலும் சரி, அது மதரசாவில் ஓதினாலும் சரி, எங்க படித்தாலும் கல்வி என்பது, அறிவு என்பது என்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அதனுடைய வெளிப்பாடுகள் வரவே வேண்டும். அப்படி வர இல்லை என்ன நடக்கும்? இன்ஃபர்மேஷன் கூடுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இல்லை. நாலேஜ் இருக்குது, வாழ்க்கை மாற இல்லை. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நல்லா படித்திருக்கிறோம். என் மனைவி யாரு, என் வைஃப் யாரு, அவருக்கு நான் என்ன செய்யணும், எல்லாத்தையும் நல்லா படிச்சு அது சம்பந்தமான எல்லா ஹதீஸும் தெரியும், அது சம்பந்தமான எல்லா உளவியல் தத்துவங்களும் தெரியும். ஆனா என் வைஃப் நான் அப்படி நடத்தாட்ட இல்ல. நாலேஜ் இருக்குது, அது வாழ்க்கையில டிரான்ஸ்ஃபார்ம் ஆக இல்லைன்னா நான் சொல்ல இல்ல. ரப்பு சொல்லக்கூடிய உதாரணம் என்ன தெரியுமா? ஏடுகள் சுமந்த கழுதையை போல. ஏடுகள், கிதாபுகளை, புத்தகங்களை, ரிசர்ச் பேப்பரை ஒரு கழுதைக்கு மேல சுமத்தி அந்த கழுதையை நாங்கள் யாரும் ஆலிம் என்று சொல்ல மாட்டோம், படித்தவன் இன்டலெக்சுவல் என்று சொல்ல மாட்டோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, படைத்தவன் சொல்லுகிறான், உன்னுடைய நாலேஜ் உன்னுடைய லைஃப்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆக இல்லைண்டா உனக்கு உதாரணம் கழுதையை போல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நானும் நீங்களும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, அறிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாலேஜ், இந்த இன்ஃபர்மேஷனை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஆக்கி வைப்பானாக. இரண்டாவது பர்பஸ் ஒன்று இருக்குது எஜுகேஷனுக்கு. இது சர்வைவலுக்கல்ல, இது வைத்துப் பிழைப்புக்கல்ல. எல்லாருக்கும் சொல்றேன், உலமாக்கள், இன்டலெக்சுவல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் இருக்கிறீங்க. கல்வியினுடைய பர்பஸ் வந்துட்டு வைத்து பிழைப்பல்ல, இது ஒரு சர்வீஸ். இது மக்களுக்கு உதவி செய்வதற்கு, மக்களுக்கு நல்லது செய்வதற்கு, மக்களுக்கு பணி செய்வதற்கு. ஆனா இன்றைக்கு நாங்க அப்படி சொல்றது இல்ல. எங்கட புள்ள ஸ்கூலுக்கு போக இல்லட்டையும் கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் குறைவாக இருந்தா நாங்க சொல்றது, நீ திருவில் ஓட்ட இருக்கும், நீ முனிசிபல் அவுட்டல்ல இருக்கும், நீ வயலுக்கு போக இருக்கும். அந்த பிள்ளைய நாங்க என்ன செய்யறோம்? அந்த கல்வியினுடைய நோக்கத்தையே மாற்றி விட்டோம். என்ன? வயது, வீடு, வாகனம், பெர்மிட், பென்ஷன், இபிஎஃப், இது கிடைச்சோம், அது கிடைச்சோம், இது பேக்கேஜ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அது வானம் என்று சொல்ல இல்ல. ஆனா நோக்கம் அது இல்ல. கல்வியினுடைய நோக்கம் how much I can earn அல்ல, how much I can serve. இந்த நாலேஜ் நான் படிச்சா எத்தனை பேருக்கு சர்வீஸ் பண்ணணும், எத்தனை பேருக்கு உதவி செய்யணும், எத்தனை பேருக்கு கைட் பண்ணணும்.
எத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர இயலும். இந்த கப்படி அல்ல. இதை படிச்சா எவ்வளவு சம்பாதிக்கணும், எங்க பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணலும், எங்க அரசாங்க உத்தியோகம் செய்யலும், எங்க பிரைவேட் இதை செய்யலும், எங்க இதை ஒன்றா மாற்றலும். சுப்ஹானல்லாஹ். நான் வானம் என்று சொல்ல இல்ல, ஆனா நான் சொல்ல வாரது எஜுகேஷனுக்கு இஸ்லாம் கொடுத்த இன்டர்பிரிட்டேஷன் என்ன தெரியுமா? எஜுகேஷன் நாட் ஒன்லி ஃபார் த சர்வைவல். இது சர்வீஸ், இது சர்வீஸ். ஒரு ஆளின் மிம்பர்ல இருந்து ஹுத்பா ஓதுறாரா, அது அவருடைய சர்வீஸ், அது அவர் செய்யத்தான் வேண்டும். அவரு ஒரு நோயாளியா, ஒரு டாக்டர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போல ஒவ்வொரு வைத்தியரும் டாக்டரும் என்ன யோசிக்கணும்? நான் செய்யற பணி சய்யிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செஞ்ச பணி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யுப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க. அதை பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது. ஸுல்கர்னைன் இஸ்கந்தர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இன்ஜினியர், ஒரு பொருளியலாளர், ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு கட்டடம் கட்டினாங்க, ஒரு பண்ட் அமைச்சாங்க. இதை பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது. قال هذا رحمة من ربي فإذا جاء وعد ربي جعله دكا وكان وعد ربي حقا. சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு எகனாமிஸ்ட். நாங்க இந்த நாட்டுல ஒரு பெரிய ஒரு கலவரம், பெரிய ஒரு அனர்த்தம் வரப்போகுது, நாட்டில் இப்படிப்பட்ட பஞ்சம் வரப்போகுது, நாட்டில் தண்ணி இல்லாமல் போக போகுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகி கொண்டு போகுது. 90 அதாவது சென்ற டிசம்பர்ல நவம்பர்ல வந்த வெள்ளத்தை விட பெரிய ஒரு வெள்ளம் ஒன்று இந்த நாட்டை நோக்கி வந்து கொண்டு இப்படி எல்லாம் பேசுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் சொன்னாங்க இப்படி நடக்கும். நடக்கிறது மட்டும் சொல்ல வானம், இது நடந்தா இதிலிருந்து உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன்? கனவு கண்டது அரசன் 14 வருஷத்துக்கு தான். 7 வருஷம் தான் கனவு கண்டாரு. 14 வருஷத்துடைய கனவு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 15 வருஷத்துடைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாங்க. 15வது வருஷம் எப்படி இருக்கும்? ثم يأتي من بعد ذلك عام فيه يعاص الناس وفيه يعصرون. سبحان الله. ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். சொசைட்டிக்கு, சமூகத்துக்கு, நாட்டுக்கு நான் என்ன சர்வீஸ் செய்யலாம்? என்னுடைய நாலேஜால, என்னுடைய நாலேஜால எனக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறா, அந்த குழந்தைய கையில முதலாவது எடுக்கிறது பார்க்கிறது ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர். அவர் கலிமா சொல்லி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அந்த புள்ளைய காதில் அவர் வாங்க சொன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு ரூஹ் போகுது ஐசியூல, அங்க இருக்கிறது ஒரு டாக்டர் தான், அங்க இருக்க போறது ஒரு முஸ்லிமான டாக்டர் இருந்தார். அவர் ஒண்ணுமில்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். பிறக்கிற புள்ளைக்கு பாங்கையும் சொல்றாரு, உயிர் போற புள்ளைக்கு கலிமாவையும் சொல்லி கொடுக்கிறாரு. இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும் உங்களுக்கு? இதை விட பெரிய அருள் என்ன வேணும்? இஸ்லாம் சொல்லி தருகிறது. எஜுகேஷனுடைய அடிப்படை பர்பஸ் என்ன தெரியுமா? சர்வைவல் அல்ல, சர்வீஸ். அதுலயும் இந்த நாடு, இந்த இலங்கை திருநாடு ஒரு வித்தியாசமான அருள் நிறைந்த நாடு. இங்க எஜுகேஷன் ஃப்ரீ. எல்லாரும் சொல்றது மதரசா கல்வி தான் ஃப்ரீ என்று சொல்லுவாங்க. மதரசாக்கள் இலவசமாக படிக்கிறாங்க. மதரசா மட்டுமல்ல, எல்லாமே இலவசம் தான். PhDயும் இலவசம், MA இலவசம், ஃப்ரீ எஜுகேஷன். கிண்டர் கார்டன் அதாவது கிரேட் 1ல இருந்து பிடிச்சு PhD வரைக்கும் எஜுகேஷன் ஃப்ரீ இந்த நாட்டுல. எனக்கு கொண்டு ஃப்ரீயா கிடைச்சா நான் என்ன செய்யணும்? நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்தில் அல்லாஹ் ஒன்றை சொல்றான், உலகத்தில் எதையுமே இலவசமாக பெற்றுக்கொள்ள வேணும். டோன்ட் டேக் இட் எனிதிங் ஃப்ரீ. எதையுமே ஃப்ரீயாக இருக்க வேணும் வாழ்க்கையில. என்ன நாளை கியாமத்தில் கணக்கு கொடுக்கணும். எடுத்ததை திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒருத்தர் ஒன்று ஆஃபர் பண்ணினாரா, அதை நீங்க திருப்பி கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், உனக்கு யாராவது சலாம் சொன்னா சும்மா டேக் இட், டோன்ட் டேக் இட். சும்மா எடுக்க வேணும், அதை எடுத்துக்கொள்ள வேணும். சும்மா அதை பே பேக் பண்ணிடுங்க. فَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا. அதே சலாமுத்தர் சொன்னாரு, அதே சும்மா எடுத்துக்கொள்ள வேணும், அதையும் திருப்பி கொடுத்திருப்போம் சொன்னா, நான் இலவசமாக படித்த இந்த கல்விய இதுக்கு செலவழித்த ஆட்களுக்கு நான் எப்படி ரீபே பண்றது? நான் எப்படி ரீபே பண்றது?
ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இது கட்டாயம் இருக்கணும். ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கவனமாக இருந்தாங்கன்னா தன்னுடைய கடைசி காலத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக் கொண்டே மௌத்தாகிறதுக்கு எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் துணை புரிவானாக. என்ன தெரியுமா சொன்னாங்க? லைஸ லனா லி அஹதின் யதுன் இல்லா காஃபஅனாஹும். இந்த த்ரூஅவுட் மை லைஃப், இந்த லைஃப்ல எனக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சார்களோ, யாரெல்லாம் ஏதோ ஒன்றை தந்தாங்களோ, எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணினாங்களோ, அத்தனை பேருடைய ஃபேவர்ஸ், அத்தனை பேருடைய உதவிக்கும் நான் ரீபே பண்ணிட்டேன். நான் யாருக்கும் கடன் இல்லை. என் வாப்பக்கும் நான் கடன் இல்லை, என் உம்மக்கும் நான் கடன் இல்லை, என் பள்ளிக்கு நான் கடன் இல்லை, நான் மதரசாவுக்கும் கடன் இல்லை, நான் யூனிவர்சிட்டிக்கு கடன் இல்லை. எனக்கு யாரெல்லாம் தந்தாங்களோ அதை விட நல்லதை நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் சொல்றேன், இது வாழ்க்கையில பொலிசியாக மாற்றிக்கொள்வோம். இந்த வருஷமே ஏலவல் செய்யக்கூடிய மாணவர்களுக்கும் சொல்லுகின்றேன், மாணவிக்கும் சொல்லுகின்றேன், நான் படிக்கிறது சவைவலுக்கல்ல, சர்வீஸுக்கு. மூணாவது, கல்வியினுடைய அடிப்படை இன்னும் ஒரு பர்பஸ் ஒன்று இருக்கிறது. நாங்க எல்லாரும் இந்த எஜுகேஷனால எல்லாரும் பழக்கப்பட்டுட்டோம். எல்லாருக்கும் தெரியும் வாட் இஸ் மை ரைட்ஸ். எங்க ரைட்ஸ் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். சுப்ஹானல்லாஹ். மொண்டசரியில கிண்டர்கார்டன்ல படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும் எங்க ரைட்ஸ் என்ன. இஸ்லாம் சொல்லி தருகிறது, எஜுகேஷனால உங்களோட ரைட்ஸ பத்தி நீங்க படிச்ச வானம், அது அவ்வளவு தூரத்துக்கு அலட்டிக்கொள்ள வானம், அது கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க எல்லாரும் படிங்கோ. எங்க டியூட்டி என்ன, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், எந்த வாப்பா எனக்கு என்ன செய்யணுமோ அது எந்த ரைட்ஸ், எந்த மனைவி எனக்கு என்ன செய்யணுமோ அது எந்த ரைட்ஸ், இந்த பள்ளி நிர்வாகம் எனக்கு என்ன செய்யணுமோ அது எந்த ரைட்ஸ், என் உஸ்தாதுமார் எனக்கு என்ன செய்யணுமோ அது எந்த ரைட்ஸ். ஆனா என் உஸ்தாதுக்கு நான் என்ன செய்யணுமோ அது எந்த டியூட்டி. என் மாணவர்களுக்கு நான் என்ன செய்யணும் அது எந்த டியூட்டி. என் மனைவிக்கு நான் என்ன செய்யணும் அது எந்த டியூட்டி. எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கல்விமான்களுக்கு சொல்லுகிறேன், இன்டலெக்சுவலுக்கு சொல்லுகிறேன், உலமாக்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? எல்லாரும் யோசிங்க, நான் என்ன செய்யணும், என் டியூட்டி என்ன, என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதை நான் செஞ்சிருக்கிறேனா, இதை நான் நிறைவேற்றி விட்டேனா? இஸ்லாம் அதைத்தான் சொல்லி தருகிறது. ஏண்டா நாங்க மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை நம்பி வாழுகின்றோம். அந்த வாழ்க்கை நிச்சயம், அந்த வாழ்க்கையின் பக்கமாக நாங்க திரும்பி போகணும். நாளை கியாமத்தில் போய்த்து யாருக்கும் டியூட்டி செய்யலா. ஆனா எல்லாருக்கும் நாளை கியாமத்தில் தந்த ரைட்ஸை கிளைம் பண்ணிடும், தந்த ரைட்ஸை கிளைம் பண்ணிடும். எனக்கு வாப்பா இது தர இல்லைன்னு அல்லாட்ட போய் சொல்லேலும், என் மனைவி எனக்கு தர வேண்டியதை தர இல்லைன்னு அல்லாட்ட சொல்லேலும். ஆனா என் மனைவிக்கு இதை செய்ய இல்லைன்னு சொல்லி எனக்கு திருப்பி அனுப்பு, நான் செஞ்சுட்டு வரேன்னு கேட்கல. அங்க போயிட்டு மூணு பர்பஸ். இது விரிவாக ஆழமாக டீப்பா படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். எஜுகேஷனுடைய பர்பஸ் இன்ஃபர்மேஷன் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். எஜுகேஷனுடைய பர்பஸ் சர்வைவல் அல்ல, சர்வீஸ். சர்வீஸ் பணி செய்யணும், மக்களை வாழ வைக்கணும், மக்களுடைய கண்ணீரை துடைக்கணும், மக்களை மோட்டிவேட் பண்ணணும், மக்களை கைட் பண்ணணும் என்ற நொலேஜால அதைத்தான் செய்ய போறேன். சர்வைவல் ஏலும் பிரச்சனை அல்ல, ஆனா சர்வைவல் நோக்கம் அல்ல. சர்வைவல் எடுக்கேலும் எஜுகேஷனால நான் வாழணும், எனக்கு ஒரு வயிறு இருக்கிறது, எனக்கு ஒரு வீடு கட்டணும், அதை செய்யலாம். ஆனா அதல்ல நோக்கம். நோக்கம் சர்வீஸ். மூணாவது, எஜுகேஷனுடைய பர்பஸ் என்ன தெரியுமா? இந்த டியூட்டியை நான் விலகிக் கொள்ளணும். இந்த பொறுப்பு என்ன, இந்த கடமை என்ன, நான் என்ன செய்யணும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு பர்பஸ் உடைய எஜுகேஷனை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த கல்விய, அந்த எஜுகேஷனை நாங்களும் படித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் படித்து கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளையும் நல்லவர்களாக, நல்ல உத்தமர்களாக, இந்த பணியிலே, இந்த துறையிலேயே சிந்திக்கக்கூடியவர்களாக அவர்களையும் எங்களுக்கு ஆக்கி வைக்க முடியும் என்றிருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பலனையும் நலனையும் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும், எங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி நான் ஞாபகப்படுத்தினேன் கடைசியாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தனக்கு உதவி செய்த அனைவருக்கும் திருப்பி கொடுத்தது போன்று
நாங்களும் என்ற வாழ்க்கையில யோசிக்க வேண்டும். இந்த நாட்டில் நான் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய உதவிகளுக்கு நான் எங்கேயோ எப்படியோ பிரதிபகாரம் செய்துதான் ஆக வேண்டும். நான் இந்த பள்ளியில தொழுகின்றேன், அழகா எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இது யாரோ ஒருவர் செய்த உதவி. இது நான் கட்டின பள்ளி அல்ல. இந்த காணியை நான் வாங்க இல்லை. இன்றைக்கு ஏழுமா எங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு காணியை வாங்கி பள்ளி கட்டுவதற்கு யாரோ ஒருவர் செய்துவிட்டு போயிருக்கிறாரு. இந்த நாட்டில் கபிரிஸ்தான் இருக்கிறது, 2500க்கும் மேற்பட்ட கபிரிஸ்தான் இருக்கிறது. இது சும்மா உருவாக இல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் உருவாக்கி விட்டு போனார்கள். இன்றைக்கு நாங்க ஃப்ரீயா அனுபவிக்கின்றோம். நாங்க என்ன செய்திருக்கின்றோம்? திருப்பி கொடுக்க என்ன வழி இருக்கிறது? நீங்க இன்னொரு கபிரிஸ்தான் வாங்க தேவையில்லை. அதுக்கு பகரமாக, அதுக்கு பிரதிபலிப்பாக ஏதாவது ஒன்று செய்ய பாருங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதைத்தான் குர்ஆன் சூரத்துன் நிசாவுடைய 86வது திருவசனத்தினூடாக அல்லாஹ் அழகாக சொல்லுகின்றான். ஃபைதா ஹய்யீதும் பித்தஹிய்யத்தின் ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா. குறைந்தபட்சம் உங்களுக்கு யாராவது ஒருவர் சலாம் சொன்னாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாரு, நீங்க தயவு செஞ்சு அவருக்கு அதை திருப்பி கொடுக்கும் பொழுது வஅலைக்குமுஸ் ஸலாம் என்று மட்டும் திருப்பி கொடுக்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் வஅலைக்குமுஸ் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா, ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா. குறைஞ்சபட்சம் அஹ்ஸன் நல்லதை திருப்பி கொடுக்க முடியல, வெளிவடிஷன் பண்ணி கொடுக்க முடியல, நல்லதை கொடுப்பதற்கு உங்களால் ஏலாம் இருக்கிறது என்றால் குறைஞ்சபட்சம் எடுத்ததையாவது திருப்பி கொடு. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாரா, நீயும் வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லி அவர் தந்த கிஃப்ட திருப்பி கொடுத்து விடுங்கள். இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்க இல்லை. அந்த ஆயத்தை முடிக்க இல்லை. அந்த ஆயத்தை வித்தியாசமாக அல்லாஹ் முடிக்கிறான். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. நாளை கியாமத்துடைய நாளையில நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் அனைத்துக்கும் கணக்கு கேட்பான். ஹசீப் அவன் கணக்குப்புள்ள, அவன் ஒரு அக்கவுண்டன்ட், அவன் அதுக்கு கணக்கு வச்சிருக்கிறான். அந்த அக்கவுண்ட்ஸ் உங்களுக்கு முன்னால சப்மிட் பண்ணுவான். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. ஹசீப் கணக்கு, ஒரு கணக்காய்வாளர் ஆடிட் பண்ணுவான். நாங்க எடுத்துக்கொண்டது ஃப்ரீயாக, திருப்பி கொடுத்தது என்ன? ஒருத்தர் சலாம் சொன்னாரு, நாங்க பதில் சொன்னோமா, அது எழுதப்பட்டிருக்கும், அந்த அக்கவுண்ட்ஸ் அங்க இருக்கும். குர்ஆனை கொஞ்சம் படியுங்கள். குர்ஆன் எங்களை போல்ட் பண்ணுது, குர்ஆன் எங்களை கைட் பண்ணுது. நாங்க ஹிசாப் நாளை கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல மக்களாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய மௌத்தையும் அழகாக்கி வைப்பாயாக. வாழ்க்கையை மனமாக்கியது போன்று மௌத்தையும் மனமாக்கி வைப்பாயாக. வாழ்க்கையை மனமாக்கியது போன்று மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் மனமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையை மக்கள் பார்த்து பொறாமைப்பட்டு பார்ப்பது போன்று எங்களுடைய மௌத்தையும் மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தாக ஆக்கி வைப்பாயாக. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக. பரீட்சைக்காக வேண்டி ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய, பரீட்சை எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழ்க்கை ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.